எவ்ரிபடி, வணக்கம். ஹலோ. ஒருத்தங்க கமெண்ட் கேட்டிருந்தாங்க. ஒருத்தங்க இல்லை, நிறைய பேர். எப்பவுமே எனக்கு அடிக்கடி வர கொஸ்டின், சைந்தவி அடிக்கடி வெளியில் சாப்பிட்றீங்களே, ஃபுட்டு நிறையா வெளியில் சாப்பிட்றீங்களே, எப்படி நல்லது இல்லையே, உடம்புக்கு நல்லது இல்லையே, எதனால் வெளியில் சாப்பிட்றீங்க அப்படின்னு அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன் ஃபார் மை ஹெல்த் கேட்குறீங்க. அப்புறம் அதுலேயே இவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்டால் அந்த கொஸ்டினை வச்சே கண்டென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு இப்போ புதுசாக என்னை பற்றின ஒரு சூப்பரான காம்ப்ளிமெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதையே நான் ஒரு பாயிண்ட்டாக எடுத்து கண்டென்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி கண்டென்ட்டோட கொஸ்டின் ஒரு கமெண்ட்டு. நான் ஏன் அதிகமாக வெளியில் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றது ஹெல்த்துக்கு இட் வில் டிஸ்டர்ப் மை ஹெல்த் அப்படின்னு நினைக்கிறீங்க. யூஆர் எக்ஸ்பிரஸிங் கன்சர்ன். தேங்க்யூ வெரி மச். Why I do that is because I have to review restaurants and like I said, I'm a very picky eater. எனக்கு சேம் திங் ஓவர் அண்ட் ஓவர் சாப்பிட்றது தான் பிடிக்கும். இட்லி மீன் குழம்பு இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். ஐ ஆல்சோ லைக் பிரியாணி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஒரு வாட்டியும் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணும்போது நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், வெளியில் வேறு வழி கிடையாது. ஸோ ஐ ஹாவ் டு ஈட், ஐ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். ஸோ அதனால் அதை நான் பண்ணுறேன். ஹெல்த் பாதிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த்து கண்டிப்பாக பாதிக்கும். உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஹெல்த்து பாதிக்க தான் போகுது. ஏன்னா நம்ம வீட்டில் க்ரோ பண்ணியோ, இல்லை வீட்டில் மாடு வச்சு நம்ம கறந்தோ, இல்லை என் பேக்யார்டில் நான் அரிசி க்ரோ பண்ணி நான் சாப்பிட்ற காலத்தில் நம்ம வாழல. எவ்ரி திங் கம்ஸ் அவுட் ஆஃப் அ பேக்கெட் ஆர் அ பாட்டில் ஆர் அ பாக்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட், நாட் ஜஸ்ட் இன் US. ஸோ we are all done. We are all going to ஃபேஸ் திஸ் டிசீஸ் நோ மேட்டர் வாட். யாருமே பியூராக நான் வீட்டில் சூப்பராக சாப்பிட்றேன் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இப்போ நானே வீட்டில் இட்லி அரைச்சி மாவு அரைச்சி சாப்பிட்டா கூட, நான் வீட்டில் வர உளுந்து ஒரு பேக்கெட்லேருந்து வருது, அது பாலிஷ்டாக தான் வருது. நானாக போய் விளைஞ்சு அதை எடுத்து அறுவடை பண்ணி நான் சாப்பிட்ற அந்த அந்த ஃபெசிலிட்டி எனக்கு இல்லை. அது எனக்கு தெரியவும் தெரியாது. நான் ஒரு கார்டனரும் கிடையாது, ஒரு ஃபார்மர் கிடையாது, அக்ரிகல்ச்சர் எனக்கு தெரியாது. ஊரில் சாப்பிட்றவங்கெல்லாம் மேபி ஹெல்த்தியாக இருக்காங்களான்னா இருக்கலாம். தெர் இஸ் நோ ப்ரூவன் ஃபேக்ட் தட் அவங்க வெளியில் சாப்பிட்றவங்க இப்படி இருக்காங்க, இல்லை வீட்டில் சாப்பிட்றவங்க அப்படி இருக்காங்க அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஜஸ்டிஃபை பண்ணணுன்றதுக்காக இதை பண்ணலை. பட் ஐ வாண்ட் டு ஆல்சோ மென்ஷன் தட் நம்ம வீட்டில் கிட்ஸுக்கு வெளியில் ஏன் சாப்பாடு வாங்கி தரோன்னு கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பிகாஸ் ஐ டோன்ட் குக் தோஸ் திங்ஸ் அட் ஹோம். நான் இண்டியன் ஃபுட்டை நான் இண்டியன் குசின் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே நான் வீட்டில் குக் பண்ண மாட்டேன். நான் இப்போ யாருக்காவது மெக்சிகன் ஃபுட் வேணும்னா நேராக போய் ஒரு ஹிஸ்பானிக் பிளேஸில் ஒரு டேக்கரியாவில் வாங்கி கொடுத்துருவேன். ஒரு என்ன கேட்குறாங்களோ, இப்போ விவினுக்கு ஹாட் டாக் ரொம்ப பிடிக்கும்னா நான் நேராக கூப்பிட்டு போய் அவனுக்கு எந்த கடையில் வேணுமோ அந்த கடையில் வாங்கி கொடுக்கறது தான் என்னுடைய பை பாலிசி. ஐ டூ தட். ஐ டோன்ட் வாண்ட் டு குக். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் taco at home. I don't want to make Indianized version of anything at home. இந்தியன் ஃபுட்டு மட்டும் தான் நான் என் வீட்டில் குக் பண்ணுவேன். அதுவும் சவுத் இண்டியன் ஃபுட் மட்டும் தான் நான் குக் பண்ணுவேன். சப்பாத்தி கூட நான் போடவே மாட்டேன், வெளியில் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி திரட்டி வச்சுருக்கிறத வாங்கி போட்டு கொடுப்பேன். நானாக உட்காந்து வீட்டில் எதுவுமே பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அப்படியே பண்ணாலுமே நம்ம வீட்டில் எல்லாருமே ஒன்று பிடிச்சி சாப்பிடுவோம். ஸோ ஒருத்தருக்கு பிடிச்ச விஷயத்த அவங்கவுங்க பண்ணி சாப்பிட்றது ஓகே. இப்போ நம்ம பிரியாணி பண்ணோம்னா பசங்க தொட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஊர் ஃபுட்டு தான் சாப்பிட்டு பழகியிருக்காங்க, அதுதான் அவங்களுக்கு பிடிக்குது. ஃபோர்ஸ் பண்ணால் சாப்பிடுவாங்க. ஐ பிலீவ் தட் இன் US, அட்லீஸ்ட் இன் US, கிட்ஸ் எல்லாருக்குமே நான் இண்டியன் ஃபுட் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்தியன் ஃபுட் விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்களோட நம்பர்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் வேறு வழி கிடையாது, நம்ம வீட்டில் அதுதான் பண்ணுறோன்றதுனால அந்த கிட்ஸ் சாப்பிட்றாங்க. ஃபார்ச்சுனேட்லி கலிஃபோர்னியாவில் இருக்கிற கிட்ஸ் எல்லாருக்குமே இப்போ ஸ்கூலில் ஃப்ரீ லஞ்ச் கிடைக்குது. ஸோ ஸ்கூலில் அவங்க நான் இண்டியன் ஃபுட்டு சாப்பிட்டு அவங்க அதை என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. ஸோ எனக்கு ஃபுட்டு குறித்தது சப்ஜெக்டிவ். நான் பிறந்த வீட்டில் குழந்தையாக இருக்கும் போது, இவங்க வீட்டில் என்னோடய அப்பா வீட்டில், எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் அப்பா வீடுனா மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸே பண்ண மாட்டாங்க யாரையும். நீ இதுதான் சாப்பிடணும், உனக்கு இதுதான் இருக்கணும், இதுதான் நீ செய்யணும் அப்படின்னு என்னை வளர்க்கவே இல்லை. ஸோ எங்கள் வீட்டில் டெய்லி நான்வெஜ் இருக்கும். நான்வெஜ் இல்லாத நாள் கிடையாது. அமாவாசைனா பையேடு நேராக மீன் கடைக்கு போ, இன்றைக்கி தான் மீன் சீப்பாக இருக்கும், போய் நேராக மீன் வாங்கிட்டு வா செய்யலாம், இப்படி தான் எங்கள் அப்பா இருப்பார். ஸோ எங்கள் வீட்டில் எனக்கு அமாவாசைனாலே மீன் குழம்பு, ஜிலேபி மீன், சங்கரா மீன் தான் ஞாபகம் வரும். ஏன்னா எங்கள் அப்பா போய் வாங்கிட்டு வருவார்.
That's the kind of family I am from. And they also gave me all the freedom to eat whatever I wanted. In the sense, beef, pork, chicken, fish, vegetables, fruits, என்ன வேணுமோ உனக்கு என்ன வேணா நீ சாப்பிடு அப்படின்னு எனக்கு குழந்தையிலேருந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. நான் ஆனால் ரொம்ப பிக்கி ஈட்டர். டெசர்ட் தொடவே மாட்டேன், சாக்லேட் தொடவே மாட்டேன், எது ஸ்வீட்டாக கொடுத்தாலும் எனக்கு பிடிக்காது. பால் வந்து ஆறி போய் சர்க்கரையெல்லாம் எதுவுமே இல்லாமல் அலண்டு போன டெய்லி 1/4 கிலோ வெண்டைக்காய், அடுத்த நாளைக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, எக்கு, ஒரு நான் வெஜிடேரியன். இதுதான் சாப்பிடுவேன். டெய்லி இட்லி இருக்கணும். டெய்லி ட்ரெடிஷ்னலாக என்ன வீட்டில் அவ ஒரு 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 போக்கில் என்ன சாப்பிடுவாளோ அதை திரும்ப சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் குக் இருந்தாங்க, பால். ஆமாம், குக்கு எல்லாமே ஒரு வேளைக்கும் புதுசாக செய்கிற மெத்தடு தான் நம்ம வச்சுருக்கோம். கரெக்ட். ஆமாம். ஆனால் என்னோட மாமியார் கூட நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் இருந்து நான் வரேன். எல்லாமே நீங்களாம் எப்படி பழகிட்டு இப்போ சொல்கிறீங்க இல்லையா, எல்லாமே நம்ம எடுத்து வைப்போம், பரிமாறுவோம், எல்லோரும் இருக்கிறாங்களா. நான் போன வீடு என்னோட மாமியார் சொன்னாங்க, நீ எங்களுக்காக நீ உன்னை மாற்றிக்காத, ஒருத்தங்களோட துணி கூட நீ துவைச்சி கொடுக்காத, உனக்கு எது தேவையோ அதை தான். அந்த ஃப்ரீடம் கொடுத்தது நான் சைந்தவிக்கு கொடுத்த ஃப்ரீடம் வந்து எங்கள் வீட்டில் இருந்து வந்து நான் கொண்டு வந்த ஃப்ரீடம் கிடையாது. என்னோட மாமியார் எனக்கு வந்து அவங்களோட லீனியேஜில் இருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே ஹைலி இண்டிபெண்ட், ஒவ்வொருத்தங்களும் இண்டிபெண்ட். அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் என்னால் அது கொடுக்க முடிஞ்சது. எங்கள் வீட்டில் நான் வேறு மாதிரி வளர்ந்தேன். ஆனால் இவங்க வீட்டில், அவங்க அப்பா வீட்டில், அவங்க லீனியேஜ், அவங்க போர்ச்சுகீஸில் இருந்து வந்த ஒரு லீனியேஜில் இருந்ததுனால நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க என்னோட மாமியார். அதனால் அந்த ஃப்ரீடம் அவளுக்கு பிடிக்கலைன்னா சாப்பிட வற்புறுத்தாத, தட்டில் அவள் என்ன எடுத்து வச்சு சாப்பிட்றாளோ அதை சாப்பிட்டா போதும். சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சாப்பிட வேண்டாம், ஐஸ்கிரீம் வேண்டான்னா வேண்டாம், இன்றைக்கி முட்டை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த ஃப்ரீடம் நம்ம கொடுத்ததுனால அந்த சாய்ஸு. இந்த சைந்தவி வந்து இந்த ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணுவோம், நாங்கள் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. அதனால் ஆனால் இப்போவும் இன்றைக்குள்ளேயே ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு தட்டைப்பயிறு குழம்பு இருக்குது, ஒரு ரசம் இருக்குது, ஒரு சேப்பங்கிழங்கு இது இருக்குது, கம்ப்ளீட் இண்டியன், ஒரு மட்டா ரைஸ் இருக்குது, ஒரு சாம்பார் இருக்குது. ஒன்லி சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் நம்ம பண்ணுவோம். அது மட்டும்தான் வினோத், நான், சைந்தவி சாப்பிடுவோம். இப்போ வெளியே போய் சாப்பிட்றதெல்லாம் நீ கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். வெளியே போய் சாப்பிட்றதெல்லாம் ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் நீங்கள் சாப்பிட்றது தானே போடுறீங்க. இல்லை, நம்ம வெளியில் போய் சாப்பிட்டாலே விதவிதமாக சாப்பிட்டு வீடியோ எடுத்து காட்டணுன்றது எங்களோட கோல். Saturday, Sunday is a working day for me and Vinod, for me especially, because we make sure that we go and film something for the channel. Yes. If I don't do that, there won't be 2200 plus videos. போரிங்கா உட்காந்து அதே அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்காங்கன்ற மாதிரி ஆயிடும். இன்னொன்று அது அவங்க நினைக்கிறாங்க வெளியில் சாப்பிட்றது வந்து தப்புன்னு. வெளியில் சாப்பிட்றதுல என்ன தப்பு இல்லை, நல்ல ரெஸ்டாரண்ட்டு. இப்போ நான் வந்து தனியாக இருக்கேன் சென்னையில். எங்கள் வீட்டில் வந்து இட்லி வந்து சாஃப்டாக செய்கிற ஒரு பெயர் போன வீட்டில் இருந்து நான் வரேன். எனக்கு இட்லி செய்கிறது அவ்வளோ ஆசையாக செஞ்சுக்கலாம். ஆனால் நான் ஒரு தடவை மாவு அரைச்சா அது 20 நாளைக்கு இருக்கும். ஆனால் நான் காலையில் 4 மணிக்கு எழுந்து 6:30 மணிக்கு என்னோடய காரில் உட்காந்து நான் 8:30க்கு வந்து 1.5 hours ட்ராவல் பண்ணி ஒரு வேலைக்கு போகிறேன்னா, நான் நடுவில் இருக்கிற எனக்கு பிடிச்ச பாலாஜி பவனில் எனக்கு பிடிச்ச A to Bயில் 2 இட்லி தான் சாப்பிட போகிறேன். ஒரே ஒரு காஃபி வேணுமானா சாப்பிடுவேன், அது வீட்டில் சாப்பிட்டேன்னா அங்கே சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடும்போதே எனக்கு கூட வர்றவங்களுக்கு கூட நான் வாங்கி தர்ற வாய்ப்பு எனக்கு இருக்குது. என் கூட வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருவேன். ஸோ அந்த 2 இட்லிக்கு 6 சட்னி வைக்கிறாங்க. நான் என்னைக்கு வீட்டில் போய் செய்கிறது? அதை நான் எதுக்கு செய்யணும்? அது செஞ்சால் அதை மீந்து போய்டுமே. அதனால் கன்வீனியன்ஸ்க்காக நம்ம சாப்பிட்றோம். இப்போ நான் வெளியவே போய் சாப்பிடாத ஆள், நானே அதுதான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் இருக்கும்போது அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வெளியில் வந்து தே வில் பை த குழம்பு அண்ட் பொரியல் அண்ட் ஆல் அண்ட் தே வில் மேக் ரைஸ் அட் ஹோம். எஸ், அது ஒரு ஸ்டைல் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இல்லை, இப்படி செஞ்சு கொடுக்குறவங்களே வீட்லேயே செஞ்சு கொடுக்குறாங்க. இது ஒரு பேக்கேஜே இருக்குது. வீட்லேயோ வெளியிலையோ வாட் எவர் இட் இஸ், வெளியில் சாப்பிட்றது தப்புன்றதை யாரு இல்லை. நான் வந்து எனக்கு வந்து அந்த கமெண்ட் பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில், அமெரிக்காவில் நம்ம ஒரு 2 வேளை, ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி வெளியே சாப்பிட்டோம்னா, இந்தியாவில் 10 வேளை வெளியே தான் சாப்பிட்றாங்க.
ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ, போர்ட்டர், கீட்டர்னு சொல்லிட்டு தெருக்கு தெரு கைந்தி பவன், லேடிஸ், ஃபேமிலி எல்லாம் நின்று சாப்பிட்றாங்க. இப்போ நம்மளை வெளியே சாப்பிட்றோன்னு சொல்றாங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வினோத், நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட். நான் ஒரு இடத்த பார்க்க வேண்டியது, இந்த பாலாஜி பவன் நீட்டா எனக்கு இந்த இட்லி கொடுக்குமா? இல்ல எனக்கு அந்த தகுதி மட்டும் தான் இப்ப நம்ம ஊர்ல என்ன பண்றாங்கன்னா, நம்ம படத்திலே பாக்குறோம், நிறைய நியூஸ்ல பாக்குறோம்ல, ஒரு கிரேவி பண்ணி வச்சு ஒரு மேரினேட் பண்ணி வச்சிட்டாங்கன்னா ஒரு மாசத்துக்கு வச்சு அதே பண்ணி கொடுக்குறாங்க. எத்தனை ஹோட்டல்ல பிடிக்கிறாங்க. இந்த ஊர்ல அது பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஊர்ல எவ்ரி வீக் எவ்ரி மந்த் செக் பண்ணி அவங்க சர்டிஃபை பண்ணுவாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஹெல்த்தியான இதுல இருக்கா. இல்ல the man in question வந்திருக்கான், அவனே கேட்போம். we lot of subscribers are asking not few people. நிறைய பிரைவேட்லயும் வந்திருக்குல்ல, வெளியே நிறைய சாப்பிட்றீங்க, உடம்பு பார்த்துக்கோங்கன்னு எனக்கு சொல்றாங்க. people want to know why I am getting food from outside for you guys. உங்களுக்கு ஏன் நான் வந்து வெளியில இருந்து ஃபுட்டு வாங்கி தரேன்? நீ அடிக்கடி உனக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுட்டுலாம் நான் வாங்கி தரேன்ல, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், ஏன் நான் வாங்கி தரேன், ஏன் நீ அதுதான் கேட்குற அப்படின்னு people want to know. Do you have an answer? Because it's good. Because it's good. சரி, from a person, இந்த ஊர்ல நீ பிறந்திருக்கல, இந்த ஊர்ல இருக்க கிட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல உன் கூட நிறைய இந்தியன் கிட்ஸ், நான் இந்தியன் கிட்ஸ் இருக்காங்கல்ல, do they all prefer Indian food, non-Indian food, or what do you think they prefer? They prefer eating outside. They prefer eating outside. So it doesn't matter what they இல்ல, eat. இந்த ஊரோட கல்ச்சரே Eating outside. ஆமா, அது புது இல்லம்மா, பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த ஊர்ல 99% of the public school போற kids they are eating free for last 4 years. Yes. From the school எங்க பண்றாங்க, ஒரு பெரிய cloud kitchen ல இருந்து பண்ணி வராங்க. It's similar to the hotel மாதிரி தான். Freezer. ஃப்ரீசர்ல இருந்து ஸ்டோர் பண்ணி சூட் பண்ணி எவ்ரிடே கொடுக்குறாங்க கிட்ஸ். No, இவன் ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் சொன்னா பாருங்க. They don't care about the cuisine. They don't care about anything. They want to eat outside. They don't want to eat inside the house. They just want to eat outside. So சாப்பாடே வெளிய எடுத்து போய் போட்டா சாப்பிட்டு மட்டர் ரைஸ் No, they are they start their life here. ஒரு டேட் போறாங்க வினோத், நீங்களும் நானும் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். We go to a restaurant or a cafe. Why don't I go to one library? நான் ஏன் லைப்ரரிக்கு போய் உங்களோட இந்த ஊர்ல வாழ்றவங்க 70% of the people they take their first drink outside the house. They go out, take coffee, buy coffee, Starbucks, Pizza, McD, எங்க போனாலும் ஒரு காஃபி குடிப்பாங்க, அது வெளியே தான் குடிப்பாங்க. இல்ல, நேச்சுரலியே எல்லாரும் சாட்டர்டே சண்டே வெளியே போற ஊர் இல்ல அது. இல்லம்மா, இந்த ஊர்ல சாட்டர்டே சண்டேல இல்ல, ஆன் தி வேல சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவாங்க, வரும்போது ஆன் தி வேல சாப்பாடு. வேலை டைம் சிக்ஸ்ல எல்லாம் நீங்க இப்ப லைன் போய் நின்னு பாத்துருக்கீங்க, எவ்ரிடே கியூ இருக்கும். அவங்க சண்டே வேறன்ட்டு கடவுளுக்காக க்ளோஸ் பண்ணிட்டு போற அளவுக்கு அந்த கடை வச்சிருக்கானுங்க. ஸோ எல்லா கடையுமே ஹவுஸ் இன் அண்ட் அவுட்லாம் பண்ணீங்கன்னா 1 மணி 2 மணி கூட கியூ இருக்கும். நம்ம இவ்வளோ பேசுறாங்கல்ல ஹெல்த்தி ஃபுட்டை பத்தி, எனக்கு அதுல என்னன்னா, நான் சென்னை தாண்டி போனேன்ல, கூரா, சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட், சென்னை இது ஃபுட் எல்லாமே இப்போ 24 hours ரெஸ்டாரண்ட் வந்து நைட்டு 12 மணிக்கு தான் அண்ணன் ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஹெல்த்தின்னு நினைக்கிறேன் மக்களுக்கு சென்னையில். ஸோ அதுதான் அவங்க நிறுத்தணும். 1 மணிக்கு சாப்பிட்றது, 12 மணிக்கு சாப்பிட்றது, மிட் நைட்ல சாப்பிட்றது, அதுதான் மக்கள் நிறுத்தணும். அதுதான் ஹேபிட், தப்பான ஹேபிட். வெளியே போய் டெய்லி வெளியே சாப்பிட்டா கூட ஒரு கரெக்டான அளவு சாப்பிட்டாங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. அது நல்ல ஹோட்டலாக இருந்தா. இப்போ நம்ம ஊர்ல மாதிரி பரோட்டா, பழைய பரோட்டா தண்ணியில வச்சு சூடு பண்ணி கொடுத்து அது மாதிரி கொடுத்தானா ஹெல்ப். நான் ஒரு வேற ஜெனரேஷன்ல இருக்கேன்ல, என்னை பாத்துக்கிறதுக்கு வந்து வீட்டுல பூரணியோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அப்ப கூட நான் அந்த இட்லி மாவை அரைக்கிறது எனக்கு வேஸ்டா தெரியுது. நான் அரைச்சேன்னா அக்காவுக்கு பாதி உடனே எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்றேன், அண்ணனுக்கு கொண்டு வந்துடுறேன், நான் 2 நாளைக்குள்ள தான் வச்சுக்கிறேன். அப்படி எனக்கு மனநிலை இருந்தாதான் என்னால முடியுது. அதுலயும் அவங்க 6 இட்லி இருக்கிறதுலே குட்டியஸ்ட் பாத்திரம், ஆமா, அதுல 6 இட்லி சுட்டாங்கன்னா அவங்க 3 சாப்பிட்டுட்டு இன்னொன்று 3 வேற ஒருத்தர் கொடுக்க வேண்டியதா தான் இருக்கு. ஆமா ஆமா, அதை தான் பண்றோம். ஸோ நான் வந்து தெரிவு பண்றது என்ன இருக்கு, எனக்கு கன்வீனியண்டா இருக்கு இந்த பாலாஜி பவன்ல 2 இட்லி சாப்பிட்றது. ஏன்னா அந்த பாலாஜி பவன் நீட்டா பண்றாங்கன்னு நான் நம்புறதை பாக்குறேன். நான் ஓரளவு நம்புறேன். அது அங்க போனா எனக்கு 6 வகையான சட்னி இருக்கு. இன்னைக்கு நான் புதினா சட்னி சாப்பிடுவேன், நாளைக்கு வேற ஒன்று சாப்பிடுவேன், நாளைக்கு வேற ஒன்று சொல்லுவேன். இதை நான் புதினா வாங்கிட்டு வந்து இதை பண்ணி காலையில 4:30 மணிக்கு எழுந்து பண்றதை விட இது கன்வீனியண்டா இருக்கணும். ஆனா நான் வந்து கிச்சன்ல இருக்கிறது, ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நானே கன்வீனியன்ஸுக்கு நான் அதை தான் சாப்பிட்றேன். அது சரியா தான் தோணுது. அவங்க வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு 2 வாரம் வெளியே சாப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்காக எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா
போன ரெஸ்டாரண்ட் போக முடியாது. வாரத்துக்கு நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றாங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ மாசத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நான் வருஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டா கூட வந்து ஏன் நீங்க வெளியே சாப்பிடுறீங்க கமெண்ட் போட்டாங்கன்னா நமக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமா, ஏன்னா அதுதானே உங்க சேனல். இல்ல அது சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி அது வந்து அந்த கன்சர்னுக்கு தேங்க்யூ. பட் நம்மளுடைய எல்லாரும் அதிகமா வெளியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம டெய்லி நம்மளுடைய ரீல பார்த்தா தெரியும் நம்ம டெய்லி ஹோம் மேட் ஃபுட் தான். ஆல்சோ மை தாட் ப்ராசஸ் நான் அம்மாட்ட எப்பவுமே சொல்லுவேன், இங்க வெளியில வாங்குற அந்த ஹவாயியன் ஸ்வீட் பன் இருக்குல்ல, அப்பா அது என்ன வந்து அது உயிரே கொடுத்துடலாங்க அதுக்கு. அதுக்காக நான் ஒரு 2 வருஷம் வந்து உயிரை கொடுக்க ரெடியா இருக்கேன். என்னால அந்த மாதிரி பண்ணு வீட்டுல செய்ய முடியாது. ஆமா, ஏன்னா எனக்கு அது வராது. இப்ப எங்க அம்மா இங்க இருக்காங்க, எனக்கு இந்த இந்தியன் ஃபுட் எல்லாம் வெரைட்டியா பண்ணி தரதுக்கு அந்த கைமணம் இருக்கு. எல்லாருக்கும் அது இருக்காது. நீ கடுகு போட்டு ஒரு பாஸ்தா பண்ணி தாளிச்சு எல்லார் வீட்லயும் ஒயிட் சாஸ் பண்ணி வச்சிடறாங்க. கடுகு போட்டு தாளிச்சு அப்படி ஊத்தி கொடுத்துறாங்க, பாஸ்தா ரெடி. சூஷினா வெள்ளை சாத்து போட்டு. நான் இதோட அட்வான்டேஜ் இப்ப என் பசங்களை நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு இதுலயே ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க சில பேர் சொல்லியிருக்காங்க, சைன் ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் நீ உன் குழந்தைங்களுக்கு குழந்தையில இருந்தே நிறைய ஃபுட் எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வெளியில அது வந்து நல்லா இருக்கு பாக்குறதுக்குன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன பர்சனலா தெரிஞ்சவங்க. இப்போ இதுல ஒரு நல்லது என்ன நடந்ததுன்னா, நம்மளாவே தான் இருக்கோம், இங்க இந்தியன் ஃபுட் தான் செய்யறோம். இந்த தவின் வந்து திடீர்னு அவனுக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்குது, நம்ம செய்யற விதம் ரொம்ப பிடிக்குது, நம்ம மசாலா ரொம்ப பிடிக்குது. என்னைக்கு அவனுக்கு பிடிக்குதோ, அம்மா இன்னைக்கு நீ எனக்கு என்ன கொடுக்க போற அப்படின்னு கேட்கறான். ஆனா அது கீவேர்டு, என்னைக்கு அவனுக்கு பிடிக்குதோ அதுதான் அன்னைக்கு தான். ஆமா, தினமும் கொடுத்தீங்கன்னா அவனுங்க வருவாங்க, ஆனா டைம் எடுக்கும். இப்ப நீங்க கேள்வி கேட்டு இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இதை கூட நீங்க தப்பா நினைக்காதீங்க. இந்த கமெண்டே எதுக்காக போடுறீங்க? நம்ம ஃபேமிலிக்குள்ள பேசுற மாதிரி தான், நீங்களும் இங்க இருந்து பேசுற மாதிரி தான். அதை ஒன்னு எடுத்து நம்ம திருப்பி சொல்றது இல்ல. அவங்க கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. I should not ask you, it is your personal choice. Correct. You should not ask me, it's my personal choice. As I was suffering from fever, because I was suffering from fever, இதேதான். ஆனா நீங்க கேட்டு பொலைட்டா கேட்டீங்க பாருங்க, அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் அவங்களோட கன்சர்ன் எக்ஸ்பிரஸ் சொல்லியிருக்கீங்க. சைந்தவி நீங்க வெளியில சாப்பிட்றீங்களே, உடம்புக்கு ஏதாவது ஆயிடாதா, குழந்தைகளுக்கு இது வாங்கி தரீங்களே ஏதாவது ஆயிடாதா, இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றவங்க சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்களே அப்படியா, அதெல்லாம் ப்ரூஃப் எங்க இருக்கு? அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? அதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லலாம். அதுக்கு வீட்டிலேயே வெளியவே சாப்பிடாத ஒருத்தவங்க கேன்சர் வந்து இறந்தவங்க எனக்கு தெரியுங்க. அவங்க வெளியில வாயில இஞ்சி பூண்டு கூட சாப்பிட மாட்டாங்க. இது நம்ம போன வீடியோல நம்ம சொன்னோம், ரைட்? வாழ்க்கைன்றது இது வந்து இதுதான், இதெல்லாம் பண்ணா வாழ்க்கையில 100 வருஷம் வாழ்ந்துருன்னு ஒரு கான்செப்டே கிடையவே கிடையாது. எதுவுமே நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்களும் வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் கேன்சர் எல்லா வியாதியும் வருது. எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு எல்லா வியாதியும் வருது. எங்க தாத்தா வந்து 95, 93, 94 வரைக்கும் தம் அடிச்சுட்டே இருப்பாரு, அவருக்கு ஒண்ணுமே வரல. எங்க அப்பா நல்லா சிகரெட் பிடிப்பாரு, ஆனா அவர் 10 வருஷம் விட்டாரு. 10 வருஷம் விட்ட அப்புறம் அவர் கேன்சர் வந்துச்சு. ஸோ இட்ஸ் லைக் எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே அவங்க என்ன அவங்க வெளியும் பெருசாக சாப்பிட மாட்டாங்க, அவங்க வெளியே சாப்பாடே பிடிக்காது, வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கான வெளியே வாங்கினா கூட ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கடையில தான் வாங்கினா சாப்பிடுவாங்க, அது எப்பயாவது தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கேன்சர் வந்து. ஸோ இட்ஸ் லைக் இப்போ நான் இதெல்லாம் பண்ணா ஃபிட்டா இருக்கிறவங்க எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, 6 பேக் வச்சிருந்தவர் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு லைன், நம்ம வந்து நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல்லுக்காக ஹெல்த்தியா இருக்கணும், வாக்கிங் போகணும், கரெக்டாக சாப்பிடணும் அப்படிதான் நினைக்கிறோம். அது ஒண்ணுதான் தவிர இதெல்லாம் பண்ணிட்டா 90 வருஷம் 100 வருஷம் அப்படி ரூலே கிடையாது. நம்ம எவ்வளவு இப்போ முந்தானேத்து என் ஜூனியர் ஒருத்தன் இறந்தான்னு போட்டுருந்தாங்க, கார்டியாக் அரெஸ்ட், நான் காலேஜ் ஜூனியர்னு. ஸோ அதான் சொல்றேன், இதுக்கு இது வந்து நம்மளுக்கு என்ன சைந்தவி எப்பவுமே சொல்லுவா, நான் சாப்பிட்டு சாவரம் பரவாயில்ல, சாப்பிடாம அந்த சாப்பிடாம 90 வயசுல இழுத்துக்கிட்டு பெட்ல படுத்துட்டு இருக்கிறதுக்கு நான் இப்ப நல்லா சாப்பிட்டு போலாம் பரவாயில்ல. அந்த மாதிரி எங்களோட ஃப்ரெண்டு பிஜாய்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லுவாரு 70க்கு அப்புறம் நான் பெட் பேன் வச்சு படுக்கிறதுக்கு இப்ப நான் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துட்டு போயிடுறேன்னு. ஏன்னா that's his policy. He strongly believes in that, which is true. I like that, because live for today. Tomorrow may not be there, it will be there, but you don't know. இது பண்றதுனால இப்படி இருக்க போகுது, அது பண்றதுனால அப்படி இருக்க போகுதுன்னு. அதே மாதிரி அது உங்களோட புரிதல். இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க, சைந்தவியா ரொம்ப வெளியில் சாப்பிட்றாங்க, பசங்களுக்கு நிறைய வெளியில் வாங்கி தராங்க நீங்கள் நினைக்கிறீங்க. அது உங்களோட புரிதல். உங்களுக்கு ஆக்சுவலாக இங்கே என்ன டே டு டே
24/7 என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? இன்னொன்னு அது நம்ம நான் போன மாசம் எடுத்த வீடியோ இன்னைக்கு போடுவோம், இல்ல நாளைக்கு இன்னைக்கு எடுத்ததே ஒரு 5 நாள் எடுத்ததை தொடர்ந்து கூட உடனே அது போட்டு அவங்களுக்கு தெரிய வேணான்ற. இப்போ என்னை பத்தி நிறைய விஷயம் தெரியாம இருக்கிறது தான் உங்களுக்கு ஃபன்னே. கரெக்ட். நான் நாளைக்கு சைந்தவி என்ன போட்டுருவான்னு பார்த்துட்டு அந்த ஃபன்னே போயிடுமே. கரெக்ட். எனக்கு இப்ப இவங்கள்ட்டே நான் என்ன டாபிக் பேச வரேனே சொல்ல மாட்டேன். தெரியாது எதுவுமே, சும்மா நான் உட்காந்து சர்ப்ரைஸ் டெஸ்ட் தான், ஆல்வேஸ் சர்ப்ரைஸ் டெஸ்ட் தான். இல்ல இதுதான் நல்லது. இது வந்து நம்ம இப்ப நீங்க கேட்கறதும் இப்ப இந்த யூடியூப் ஃபேமிலி வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல இருக்கிற ஒருத்தரும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக எழுதுறாங்க, கரெக்டாக எழுதலை, நம்ம கரெக்டாக சொன்னோம், நம்ம கரெக்டாக சொல்லனாலும் நம்ம ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம ஒன்றா வந்துட்டோம். நீங்கள் சொல்ல நினைக்கிறதெல்லாம் சொல்லலாம், நம்ம சொல்ல நினைக்கிறதையும் நம்ம சொல்லலாம். இதை ரொம்ப நம்ம இந்த புரிதலோட இப்போ ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க, முன்னாடி எனக்கு உன்னோட இதை பிடிக்காது, இப்போ பார்த்து அதை பார்க்கணும், இன்னைக்கு என்ன சைந்தவி சொல்லுதுன்னு பார்க்கணும்னு இந்த மாதிரி புரிதல் வரும்போது நம்ம வந்து we don't mean any harmங்க. ஏதோ சொல்ல நினைக்கிறோம், அதை சொல்ல. அதுதான் அது அவங்களோட புரிதல். ஆமா. இப்ப நீங்க நான் சொல்றது அஃபென்சிவா எடுத்துக்கணும்னா நான் என்ன சொன்னாலும் நீங்க அஃபென்சிவா எடுத்துக்கலாம். ஆமா. இன்னொன்னு, நீங்க ஒரு நேரம் எடுத்து எனக்காக ஒன்று எழுதியிருக்கீங்கல்ல, ஒரு 2 லைன், அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், அதுக்கு நான் ஒரு பதில் தரணும் இல்லையா? அதனால நீங்க உங்க நேரத்தை கொடுத்ததுக்காக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சீஸ் பண்ணி அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது நான் பதில் மக்களுக்கு தரேன். ஏன்னா நீங்க ஒரு ஆள் தான் அங்க போடுறீங்க, இது இல்லாம மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல எனக்கு இதே கேள்விகள் வந்திருக்கு. அப்போ நான் வந்து அவங்க கிட்ட சொல்லணும். இதுலயே வேற வெரைட்டிஸ் வந்திருக்கு. அதாவது ஒன்று நான் சொன்ன மாதிரி கன்சர்ன், டைரக்ட் கன்சர்ன் ஃபார் மை ஹெல்த். 2வது, எப்படி உங்க குழந்தைங்களை இத்தனை ஃபுட்டு சாப்பிட்டு பழக்குனீங்க. 3வது, நீங்க எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க, காரமே இல்லையே, உப்பு சப்புன்னு இல்லையே, அது நல்லா இருக்க. இப்போ ரீசெண்டா போற ஒரு வீடியோல அந்த வீடியோ போட்டிருக்கீங்க, ஆனா அதுல உண்மையாவே நல்லா இருந்ததா நல்லா இல்லையா, உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போது எதுவுமே என்னால சொல்ல முடியல, நல்லா இருக்கான்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. போலாமா வேணாமா சைன் எனக்கு பிரைவேட்ல பிங் பண்ணி கேட்குறாங்க. நான் ஒரு ஃபுல் வீடியோ போட்ட அப்புறம் சாப்பிட்ருக்கேன், வீடியோ பண்ணியிருக்கேன், ஆனா அவங்களுக்கு இன்னும் ஒரு கன்வின்சிங் தேவைப்படுது. பரவாயில்ல, ஒரு வாட்டி போய் சாப்பிடுங்க அப்படின்னு நான் பர்சனலாக அவங்களுக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ வேறு வேறு விதமான மக்கள் இருக்காங்க, வேறு வேறு விதமான மக்களுக்கு வேறு வேறு விதமான புரிதலை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்குறீங்க. அப்புறம் இன்னொன்று, எல்லாருக்கும் சைந்தவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சைந்தவி தான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். நான் என்னதான் இங்கே வந்து பேசிட்டு போனால் கூட நாளைக்கு ஏதாவது இவங்க இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்கன்னு யாராவது சொல்லிட்டாங்க, ஐ டோன்ட் ஹேவ் டு டேக் இட். ஒன்லி சைந்தவி will have to answer because அவங்க தான் அதோட ஃபேஸ் ஆஃப் that is the job that she says, no? It's my job. That's the answer job I gave to the person who asked today. So அந்த கமிட்மெண்ட் ஓட பண்ணணும். சில டைம் அவங்களோட லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் லவுடா இருக்கிற மாதிரி இருக்கும். மேபி she wants to tell that strong, that's all. ஸோ அதனால நீங்க வந்து அது இவங்க இப்படி பேசிட்டாங்க அந்த அளவுக்குலாம் பெரிய ஆளாகிறாதீங்க. சிம்பிளா அவங்க நினைக்கிறத அவங்க சொல்றாவ. அதனால ஸோ இப்போ அந்த கண்டென்ட் கிரியேட் அவங்க she's trying to do damage control as a mom. I am telling it out blatantly because it takes courage for people to talk like this. நான் ஸ்ட்ராங்கா இப்படி சொன்னாதான் என்னை பார்த்துட்டு இன்னொரு 10 பேர் கொஞ்சமாவது மனசுல நினைக்கிறத முணுமுணுப்பாங்க. அவங்களுக்கு தைரியம் வரும். இல்லைங்க, எனக்கு இன்னைக்கு இது வேணாம், இல்லை எனக்கு பிடிக்கலப்பா, நான் சாப்பிடல, நீங்கள் மட்டும் இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிற தைரியம் வரும். ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி, இப்போ எங்கள் அம்மா இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க அதை தொடக்கூட மாட்டாங்க. I will not step on that. So, I was raised by a strong lady with strong conviction. How will I be different? இப்போ நீ வந்து ஏதோ ஒரு பேப்பர் ரோஸ்ட் இது கொண்டு கொடுத்துச்சுல சந்தியா, வினோதம் அன்னைக்கு கேட்டாரு, இன்னைக்கு நீயும் கேட்டேன், நோனோன்னு சொல்லிட்டேன்ல. அதனால அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறது முக்கியம். ஆக்சுவலா it is a no, it is a no. Sometimes it tells silently, sometimes. Thank you. அதுதான் என்ன, see it works for us, Vinod, because இப்போ இவங்க எடுத்து வைக்கிறத நீங்க சாப்பிடுறீங்க. நீங்க எடுத்து வைக்கிற, இப்ப நான் ஒரு துவையல்ல இருந்து இதை எடுத்து வச்சேன்னா அதை அம்மா தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டேன். சோ நம்ம வீட்ல at the end of the day பிளேட் காலி ஆகுதா? எல்லாமே அக்செப்டன்ஸ். எல்லாரும் சொல்றது வந்து
நம்ம எதுவுமே அளவுக்கு மீறினாதான் வந்து தப்பான விஷயம். போர்ஷன் கண்ட்ரோல். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு ஆனா we சொல்லுவாங்க. believe in portion control a lot. அது மக்களுக்கு தெரியாது. நம்ம நம்ம ஒரு நம்ம plate 10 வாங்கி பிரியாணி வாங்கினா கூட நம்ம ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் டேஸ்ட் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு இவங்க வந்துட்டு சுகர் கீழே கூட ஒரு வாரம் எங்க வீட்ல லோல் கூட வர எல்லா பிரியாணி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேல்பூரி வாங்குறோம், ஓகே சூப்பரா இருந்துச்சுன்னு வைங்களேன், கொடுங்க நான் ஒரு வாய் சாப்பிட்றேன், கொடுங்க நான் ஒரு வாய் சாப்பிட்றேன்னு எல்லாரும் சாப்பிடுவோம். அது நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீ சாப்பிட வினோத் நீங்க ஒரு வாய் சாப்பிடு, அம்மா டூசி நீ ஒரு வாய் சாப்பிடுறேன்னு, அதுலயே எங்களுக்கு தெரிஞ்சிரும் அந்த ஃபுட் எப்படிப்பட்ட ஃபுட்டு. இப்ப ரீசெண்டா வாங்கினதுல ஒரே ஒரு பேல்பூரி 3 பேரும் டின்னர் தான். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். வந்து 1 மணி நேரம் வர நடந்துட்டோம். இன்னொன்னு வந்து அப்புறம் இன்னொன்னு 7 மணிக்கு மேல இவங்க எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. சும்மா நான் பேத்தெல்லாம் சொல்றது இல்ல நம்ம எல்லாரும் பாக்குறாங்களே மத்தியானம் என்ன சாப்பிட்டாலும் அது மோஸ்ட்லி மத்தியானம் தான் சாப்பிடுவோம். டின்னர் வந்து ஒரே ஒரு சாப்பாடு தான், பெரிய சாப்பாடு. ரெண்டு அதுல அந்த மட்டா ரைஸ் சயின்டிபிக் காமிக்கிற அந்த மட்டா ரைஸ் டெஃபினட், 2 காய் டெஃபினட். இவ்வளவு பேசுறேன்ல, நான் இவங்க 2 பேரும் சாப்பிடுற ஸ்நாக் கூட தொட மாட்டேன். ஆமா, ஸ்நாக் நோ ஸ்நாக் பர்சன். அது வந்து உனக்கு ஒரு பாலிசி எனக்கு ஒரு பாலிசி இருக்கு. ஆமா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சாவலாம் ஒரு பாலிசி. நீ எப்படி பிரியாணி சாப்பிட்டு சாவலாம், ஸ்நாக் சாப்பிட்டுலாம் இப்ப எங்க பாரு இல்ல எங்க அம்மா வந்து கடைசி நேரத்துல நான் பேசும்போது சொன்னேன் எதா வேணும் அது வேணும் கேட்டேன். எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க சமோசா வாங்கிட்டு வந்தாங்க, அந்த கோகனட் நான் மெக்ரன் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா டாக்டர் சொன்னார்ல. இல்ல அது ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தாங்க சுகர்னால. இப்ப நான் சொன்ன போனோடனே நீங்க இனிமே கவலைப்படாதீங்க, என்ன வேணா சாப்பிடுங்க, டெய்லி ஜூஸ் மில்க் ஷேக் என்ன வேணா குடிங்க, ஜாலியா மாம்பழம் சாப்பிட்டாங்கல்ல எல்லாம் டெய்லி வாங்கி கொடுத்தாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா இட்ஸ் அ மைண்ட் செட் பிளஸ் இப்ப நல்லா சாப்பிட்ட அம்மா என்னன்னா நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் பார்த்துட்டேன். எதுவுமே சாப்பிட ஒருத்தங்க இந்த மாதிரி கடைசி வந்தா என்ன நினைப்பான், ஐயோ இவ்வளவு வேலை நான் வந்து வாழ்க்கை வயிறை கட்டி வாயை கட்டி நான் தினமும் நினைக்கிறேன் நாளைக்கு மீன் குழம்பு இட்லி சாப்பிடாம எந்திரிக்காம போயிட்டேன்னா என்ன பண்றது. நான் இந்த வெள்ளிக்கிழமை மீனை வாங்கி இட்லி இவ்வளவு ஏன் என் பையன் சொல்றான், நான் வந்து காலேஜ் போனப்புறம் நீ மட்டன் வாங்கின, மட்டனே வாங்கக்கூடாது, நான் என்னைக்கு வரணும் அன்னைக்கு தான் நீ மட்டன் வாங்கணும், ஏன்னா அவனை விட்டுட்டு நான் எங்க இவனை பீஸ் சாப்பிட்டுருவேன்னு பயப்படுறான். நான் இப்ப இன்னைக்கு வந்து 2 விதமா நான் ஒரு ப்ரான் செஞ்சேன். அவன் வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல செஞ்ச எறா தான் நீ எனக்காக எடுத்து வச்சுடு, அந்த நீ வந்து ஸ்பைசஸ் இல்லாம போட்டிருக்கல அது விவின்னு கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன, நம்ம தவினா இப்படி சாப்பிட்றான்னு இருக்கு. அதனால இந்த சாப்பாடு இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு நான் சொன்ன மாதிரி அழகாபுரியில இருந்தாலும் சரி அமெரிக்கால எல்லாம் ஒரே லேண்டு தாங்க. அது ஊர் இந்த ஊர் இந்த இது அதெல்லாம் இல்லை. ஒருத்தங்க ஒரு இதை நம்ம ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டோம், நம்ம ஒரு வேற ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி. இது அந்த ஃபேமிலியில ஒருத்தங்க ஒரு தகவல் கொடுக்குறாங்க, அதை எடுத்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அதுதான் நம்மளோட வேலையும் கூட. நான் புரிதலுக்காக கேட்கிறேன், மக்கள் கமெண்ட் போடுற மக்கள்கிட்ட இப்போ வெளியே சாப்பிட்றீங்கன்னு சொல்றாங்களா, அவங்க வெளியே சாப்பிடவே மாட்டாங்களா? நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த ஊர்லயாவா? இல்ல இந்த ஊர்ல வந்து பெர்சன்டேஜ் நம்ம ஊர்ல சாப்பிட மாட்டாங்களா? இல்ல நீங்க சொல்றது இப்ப எல்லாரும் சாப்பிடுறாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு சென்னையை பாக்குறீங்க, ஓகே, சென்னையில இருக்கிறவங்களுக்கு இப்ப ரீசெண்டா ஒரு கல்ச்சர் வந்த மாதிரி எனக்கு தோணுது. அது ரைட்டு நான் சொல்ல முடியாது, அது சொல்ல முடியாது. அவங்க ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே நைட்டு சாட்டர்டே சண்டே அவங்க வெளியே சாப்பிடணும் அப்படின்ற இது. இப்போ வெளியே சாப்பிட்றதுக்கு பயப்படாம வாங்கணும்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஸ்விக்கியில கொண்டு அது வீக்கெண்ட்ல ஸ்விக்கில வாங்குறாங்கமா, வீக்கெண்ட்ல வெளிய போய் சாப்பிடுறாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி வீக்கெண்ட்ல தான் ஸ்விக்கி பண்றாங்க. எங்க ஜெனரேஷன் ஆளுங்கள சொல்றேன் நான். இல்ல முந்தியெல்லாம் வந்து எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுற இந்த பெர்சன்டேஜ் குறைஞ்சு போச்சு. அதெல்லாம் அந்த பத்தில சொல்ல, வீட்ல சாப்பிடுறதே இப்ப நான் போனால இந்தியாக்கு வெள்ளை சாதம் வச்சுட்டு வெளியே குழம்பு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. இல்ல இங்க ஒரு கல்ச்சர் இருக்கு, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. இங்க ஒரு கல்ச்சர் இருக்கு வினோத். இப்போ நம்ம வெளியில போய் சாப்பிட்டா விலை அதிகமாகும், அது another point. $100 ஆகும். அதனால என்ன பண்றாங்கன்னா சில இன்னொரு தரப்பு பீப்புள், வெளியில சாப்பிடாத மக்கள் இருக்காங்கல்ல, பாட்லக் வைப்பாங்க. சோ நான் இன்னைக்கு ரைஸ் பண்ணுவேன், நீங்க சிக்கன் கறி பண்ணுவீங்க, நீங்க புலாவ் பண்ணுவீங்க, அவங்க ரைத்தா பண்ணுவாங்க. சோ இன்னைக்கு ஒரு 5 லேடிஸ் சேர்ந்து தனித்தனியா அவங்க ஐட்டம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போயிட்டு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க மென்னு கராஜில் உட்காந்து. லேடிஸ் வந்து ஹாலில் வந்து ரீல் பண்ணுவாங்க, ரீல் பண்ணிட்டு இன்னைக்கு கவுன் போட்டிருக்கேன், சும்மா அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே இருக்குது, லேடிஸ் டே இருக்குது, நேஷ்னல் வாட் எவர் டே இருக்குது, எத்தனையோ டே இருக்குது. அது வந்து இப்போ ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு அமெரிக்காவில். அது இட்ஸ் அ கிரேட் திங். ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, நம்மளுக்கு யாரும் ஃபேமிலி கிடையாது. சோஷியல் லைஃப் பில்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல டூலாக இருக்குது. குழந்தைங்களும் வந்து அதர் ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களோட மிங்கிள் ஆவாங்க, அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் வந்து எக்ஸ்போஸ் வரும்.
குழந்தைங்களுக்கும் ஒரு ப்ளே டேட் இருக்கும், போவாங்க வருவாங்க. அன்னைக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது சொன்னாங்க, சைன் நான் வந்து ப்ளே டேட்டுக்கு நான் அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அடிக்கடி பூஜைக்கு மாற்றி மாற்றி பூஜை பண்ணுவோம், ஒரு வீட்டுக்கு போவோம். அப்போ என்னுடைய கிட்டை நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் இனிமேல் மைண்ட் இல்லை, நான் கூப்பிட்டு போக மாட்டேன். ஏன்னா அங்கே போனால் இப்போ பசங்க வளர்ந்ததுக்கப்புறம் வெறும் படிப்பை பற்றி கம்பேரிசன் தான் வருது. முன்னாடி எப்படி இருக்கும்னா விளையாடுவாங்க, லேடிஸ் வந்து காமன் விஷயங்களை பேசுவாங்க, இந்த மாதிரி பாட்லாக் சாப்பிடுவாங்க, முடிச்சோன்னே ஜிப்லாக் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எல்லாரும். ஜிப்லாக் போட்டு 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 அடுத்த நாள் எடுத்துகிட்டு போயிட்டு சண்டே மார்னிங் யாருக்கு என்ன பிடிக்குதோ மிச்ச மீதியை எல்லாம் காலி பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங் என்ன பண்ணுவாங்க, நேராக போய் அந்த தமிழ் ஸ்கூலோ தெலுங்கு ஸ்கூலோ அந்த சண்டே மார்னிங் இருக்கும் எல்லாருக்கும். சாட்டர்டே அன்னைக்கு இது நடக்கும், சண்டே மார்னிங் நடக்கும். இதை வந்து ஜாயின் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, ஒன்று கிரிக்கெட் டீம், இல்லை டென்னிஸ் டீம், இல்லைனா தமிழ் ஸ்கூல் டீம், இல்லைனா தெலுங்கு குரூப் டீம், இல்லைனா ஒரு ரீஜனல். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீஜனல் கிளானிஷ் பிஹேவியரில் எல்லாரும் அங்கங்கே போய் ஒரு குரூப் நமக்குன்னு தேடிக்கிறோம், ஒரு கம்ஃபர்ட் தேடிக்கிறோம். ஆமாம், அது வந்து ஒரு விதமான ஒரு லைஃப் ஸ்டைல். இந்த மாதிரி பீப்புளுக்கு வெளியில் சாப்பிட்றதுக்கு இடமே கிடைக்காது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசைக்கு ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு ஆப்பக்கடையில் போய் உட்காந்து ஒரு மஞ்சூரியன், ஒரு நான், ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஒரு பிரியாணி வாங்கி, மசால் தோசை வாங்கி ஒரே ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாளோ 2 நாளோ சாப்பிட்டுக்கிறாங்க. அது வெளியில் யாருக்கும் சொல்கிறதே இல்லை. எல்லாரும் சாப்பிட்றாங்க, எல்லாரும் வெளியில் போகிறாங்க, எல்லாரும் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் வெளியில் சொல்கிறது கிடையாது. நம்ம வந்து ரொம்ப நாள் பண்ணுறத அக்யூமுலேட் பண்ணி ஒரே வீடியோவாக உங்களுக்கு ரேண்டம் vlog அப்படி போடும்போது, சைந்தவி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வண்டி ஓட்டுறாங்க, சமைக்கிறதே ஒரு இடத்துல போய் நிறுத்திட்டு கசாட்டா ஐஸ்கிரீம் கேட்குதா இவளுக்கு, நல்லா கசாட்டா வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் பின்னாடி கொடுக்குறா, அவன் வேற வாங்கி சாப்பிட்றான். இப்படி உருண்டுட்டே போனால் எங்கே போகிறதுன்னு உங்களுக்கு தோணதான் செய்யும். நானும் உங்கள் நிலைமையில இருந்தால் இப்படி தான் தோணும். எனக்கு புரியுது, உங்களுடைய புரிதல் என்னன்னு எனக்கு புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட், பட் யூ ஆல்சோ நீட் டு நோ திஸ் இஸ் மை ஜாப். ஆஸ் அ ஃபுட் ரிவ்யூவர் ஐ ஹாவ் டு டூ தட். நான் ஒரு இடத்துல போய் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து நம்மளை கேட்பாங்க, போட்டிங்களாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க உள்ளே போய் அந்த வீடியோ எடுக்கும்போது அவங்க ரியலைஸே பண்ணுறாங்க, ஓ இவங்க யூடியூபரா. அப்புறம் நம்ம கார்டு கொடுப்போம், கிளம்பும்போது தான் நான் சொல்லுவேன் நான் யூடியூபர்னு. அப்போ அவங்க வெயிட் பண்ணுவாங்க, வருமா நம்ம வீடியோ எப்போ வரும், இவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்மளை பற்றின்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கும் அவங்க பிஸ்னஸை காட்டணும்ல. அண்ட் நாட் ஆஸ் வினோத் டோல், இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் திறக்கிறது இல்லை, வாரம் ரெஸ்டாரண்ட் திறக்க மாட்டாங்க, எப்போ ஒரு வாட்டி திறப்பாங்க. நம்ம போய் அதை பார்ப்போம். இன்னைக்கு கூட ஒருத்தர் ஏதோ ஒரு எசன்ஸ்னு ஏதோ ஒரு கடை திறந்துருக்கு லிவர்மோர்லன்னு வெங்கி சொன்னாங்க. பிங் பண்ணேன், ஆடு வந்துட்டே இருந்தது, பஃபேன்னு பிங் பண்ணேன். அவன் பார்த்தா பஃபேன்னு நாங்கள் சும்மா ஆட் போட்டோம், ஆனால் பஃபேலாம் கிடையாது. பார்ட்டிக்கு இல்லைனா கேட்ரிங் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க பேங்க்வெட் செட் பண்ணி தராங்க. ஸோ அவங்க எப்படி பாருங்க, தே வாண்ட் யூ டு கம் ஃபார் அ பஃபே. நான் ஒன்று என்ன யோசிக்கிறேன், ஓ பஃபேனா $20 போனோம்னா நம்ம 3 பேரும் 20 60 முடிச்சிடலான்னு நான் யோசிக்கிறேன். ஸ்பீக்கிங் பஃபே போனா மட்டும்தான் நம்ம ரொம்ப கம்மியா சாப்பிடுவோம். ஏன்னா நாங்க போனோம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பிளேட்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தோம்ல, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இல்ல அதனால தான் பஃபே வச்சு ஓட்டுறாங்க. அதுல 10 பேர்ல 10 பேர் ஒருத்தன் 100 பிளேட் சாப்பிடுவோம், அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா மிச்ச 90 பேர் வந்து கொஞ்சம் சாப்பிட்டா ஃபுல் ஆயிடும், எல்லாத்தையும் கொஞ்சம் ஒண்ணு சாப்பிட்டா ஃபுல் ஆயிடும், அவ்வளவுதான். கரெக்ட். அதனாலதான் பஃபே வைக்கிறான். அப்பா சொல்ல மாதிரி செத்தாண்ட சேர்க்கும் அந்த அந்த கரெக்ட். இந்த மாதிரி ஆட்களை தான் அவங்க பிடிக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் நான் சின்ன வயசுல நான் அன்லிமிட்டடே 2 வாட்டி வாங்கி சாப்பிடுவேன். அப்படியே ஆமா, குருவாயூர் போயிருந்தோம் நாங்களாம், சப்ரிமலைக்கு போகும்போது அப்பா நான் பெரியப்பாலாம் ஆமா போய் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சோம். சாம்பார், இந்த இது கேரளா இல்ல, ஸோ 2-3 சாம்பார் ஊற்றுவாங்க, அப்புறம் என்னது இந்த புளிச்சேரி எரிச்சேரி அதெல்லாம் போடுவாங்க. எல்லாம் முடிச்சா ரசத்துக்கு வந்துட்டேன். ரசம் வந்து முடிச்சோன்னே அப்புறம் எல்லாம் எங்க அப்பா ஏஞ்சிட்டார். சரி நான் கை கழுவி நான் ரூமுக்கு போறேன், சாதம் போடுன்னேன். அந்த சாதம் போற ஒரு டென்ஷன் ஆயிட்டாரு. சாமி என்ன சாப்பிட இப்போ அப்படின்னாரு. சாம்பார் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்லிட்டு இருந்துட்டப்போ அந்த சூரிய மாதிரி பரோட்டா அழிய சரியில்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து சாப்பிடுற மாதிரி அந்த சாம்பார் தூக்கி எடுத்து பக்கத்துல வச்சுட்டு சாமி போட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிட்டான். எங்க அப்பா ரூம் போயிட்டு போறோம், நீ சாப்பிட்டு வாடான்னு போயிட்டாரு. அது மாதிரி அந்த ஏஜ் அது. இப்போ என்னால நான் 2 தோசைக்கு மேல என்னால சாப்பிட முடிய மாட்டேன். ஏஜ் இஸ் லைக் இட் ஹஸ் இட்ஸ் ஓன் லிமிட். அவரே சாப்பிடுறாரு. இன்னும் வரும்போது பாருங்க, இன்னும் எங்க வயசுலாம் வரும்போது இன்னும் வேற மாதிரி லைஃப் ஸ்டைல். இப்பயே அவர் சாப்பிடுறாருன்னா கூட எங்க அம்மாட்ட அடுப்பு ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒருத்தி இருக்கேன். போதும் ஆஃப் பண்ணுங்க, எதுக்கு அவருக்கு வெங்காய தோசை கொடுக்குறீங்க, 1 போதும். 2 தோசை சாப்பிடுவோம், சாப்பிடவே முடிய மாட்டேது. ரொம்ப வருஷம் ஆச்சு நான் 2 தோசை. we all eat very limited. நம்ம இவ்வளவு ஃபுட் பத்தி பேசுறோமே,
ரொம்ப லிமிட்டடா சாப்பிட்றவங்க நம்மளாம். ஆனா என்ன பண்றது, வாய் அப்படி இருக்கு, டேஸ்ட் சாப்பிடணும், வெரைட்டி But we are great cooks, by the way. Yeah. We are very good cooks. Both of us are very good in good cooking. cooks, yes. People who are here, who have tasted our food, நம்மளோட இன்னொரு ரெசிபி போய் ஃபர்ஸ்ட் பார்க்க எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப நல்லா குக் பண்றீங்கன்னு. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் they are blessed. Like அம்மாவோட சமையல் அடிக்கடி டப்பால போகும். So they all enjoy her food a lot. ஸோ நம்ம அது வந்து ரொம்ப அந்த ஃபுட்டுன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? It's a dear topic for ஆமா, us. it's a dear topic. Thank you for asking and thank you for your ஸோ concern. இந்த கமெண்ட் எல்லாம் எழுதுறீங்கல்ல, அதை எடுத்து நம்ம பேசுறோம்ல, அது நல்லது தான் ஆக்சுவலா. You are giving us a good குட் topics. இந்த குட் டாபிக். Good. இந்த மொத்தமா பேசாம ஒரு இதை எடுத்து கரெக்டா நம்ம பேசணும்னா அது நிறைய பேருக்கு ஜாலியாவும் இருக்கு. உதவியாவும் இருக்கு, அது யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு இல்லையா? Correct. Yes. So thank you for us. ஸோ டேக் கேர் எவ்ரிபடி. ஆசிக்கு சாப்பிடுங்க, அளந்து சாப்பிடுங்க. Yes. Correct. Thank you for பிடிச்சதை சாப்பிடுங்க, பிடிச்சத கண்டிப்பா சாப்பிடுங்க பிடிச்சதை. Thank you for asking. Bye. ஸோ இப்போ நம்ம லோக்கல் பே ஏரியாவில் இருக்கிற நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம், ஆல்ரெடி நம்ம போய் சாப்பிட்டோம். நீங்கள் இங்கே பே ஏரியாவில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் இப்போ நீங்கள் ரெகுலராக பார்த்துருக்கீங்களே என் சேனலில், நான் போகாத கடை ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டோட பேர் இருந்ததுன்னா சஜஷன் நீங்கள் எனக்கு கமெண்ட், இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா we want to go and try something new and film there. ஆல்சோ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, need not be Indian, it can be non-Indian too. ஒரு யூனிக்காக இப்போ நாங்கள் கூரால வந்து அப்படி ரிவால்விங் சூஷி போனோம்ல, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் பெனிஹானாஸில் அப்படி வந்து ஃப்ரண்ட்லேயே குக் பண்ணுவாங்க, அது போயிருக்கோம். ஹாட் டேவ்ஸ் அம்மா கூப்பிட்டு போனோம். பசங்க பை த வே பசங்க நல்ல காரம் சாப்பிட்றாங்க. ஆமாம், நல்லா சாப்பிட்றாங்க. காரம் அங்கே பயங்கர காரமாக இருக்கும். சிக்கன், உங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் ஸ்பைசியாக வேணும்னா ஹாட் டேவ்ஸில் போய் சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது நல்லா இருக்கும் சைன், நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்டாரண்ட்டோட சஜஷன் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. We'll add it to the list and we'll try to go and visit those places. மோஸ்ட்லி நம்ம பே ஏரியா சைடில் இப்படியே தான் பார்க்குறோம். இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் சொல்லலாம் நீங்கள். இந்த பக்கம் வந்து ரிவர் ஐலண்ட், லோடை, ட்ரேசி, மான்டிகா, மொடஸ்டோ, ஸ்டாக்டன், இந்த டைரக்ஷனில் கூட நாங்கள் போகாத ரெஸ்டாரண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். That we'll try those too. Okay? Thank you. Vinod, Subhashe. Thank you guys for watching this video.